அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாணவிகளை தவறாக வழிநடத்த முயன்ற வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. பேராசிரியை நிர்மலா தேவியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது நீதிமன்றம். இது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவியின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மாணவிகளை தவறாக வழிநடத்த முயன்ற வழக்கில் நிர்மலா தேவிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், விவரம் என்ன? அதாவது கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்த முயற்சி வழக்கில் கைதாகியுள்ள நிர்மலா தேவிக்கு நேற்று ஜாமீன் கோரி திருவில்லிபுத்தூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதாவது அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் ராமநாதன் மற்றும் மதுரை மகாலிங்கம் ஆகிய 2 பேரும் நேற்று மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று அந்த மனு மீதான விசாரணை என்பது நடைபெற்றது. இந்த மனுவை விசாரணை செய்த நீதிபதி சிங்கராஜா இந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகிய இருவருக்கும் கடந்த 4ஆம் தேதி ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனுவின் மீதான விசாரணையும் இன்று விசாரிக்கப்பட்டது. அந்த மனுவின் மீதான விசாரணை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். திலகவதி. கணேஷ்குமார், என்ன காரணத்தின் அடிப்படையில் இது மறுக்கப்பட்டிருக்கு? அது குறித்த வாத பிரதிவாதங்கள் என்ன இடம்பெற்றது? அதாவது மணிமாறன், தற்பொழுது சிபிசிஐடி விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணை என்பது முழுமையாக நிறைவு பெறாத நிலையில் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் இருக்கிறார். இந்த நிலையில் இது குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர்களிடம் கோரப்பட்டது. அவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் தான் நீதிபதி அதற்கு ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார். விசாரணை என்பது பல்வேறு கோணங்களில் சென்று கொண்டிருக்கிறது. அதாவது குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது அவரை ஜாமீனில் வெளியிடக்கூடாது என்ற அரசு தரப்பு வக்கீல் மறுப்பு தெரிவித்த நிலையில் தான் இந்த ஜாமீன் மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. மணிமார். கணேஷ்குமார், நீங்கள் சொன்னது போல ஒருபுறம் சந்தானம் குழு விசாரணை மேற்கொண்டிருக்கிறது, அதே போல சிபிசிஐடி தரப்பு இன்னொரு புறம் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் இந்த நிலையில என்ன காரணத்தை கூறி ஜாமீன் கோரப்பட்டிருந்தது நிர்மலா தேவி தரப்பிடமிருந்து? அதாவது அவர் உடல்நிலை ஏற்கனவே அவருக்கு பல்வேறு உடல் சரியில்லாத காரணம், அவருக்கு பல்வேறு உடல் பிரச்சனைகள் இருப்பதாக கூறி அவர் வயது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கூறிதான் இந்த ஜாமீன் மனு என்பது கோரப்பட்டிருந்தது. உடல்நிலை சரியில்லாத ஒரு காரணத்தை கட்டுதான் முழுமையாக அவருக்கு ஜாமீன் கோரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த ஜாமீன் மீதான விசாரணை என்பது நடைபெற்று அந்த மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது போன்ற முக்கிய வழக்குகள் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது உடனடியாக ஜாமீன் என்பது வழங்குவது வழங்கப்படாது என்ற ஒரு நிலையில் தான் இந்த ஜாமீன் மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகிய இருவரது ஜாமீன் மனுவும் வரும் 18ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது. குறிப்பாக அவர்களுக்கும் ஜாமீன் கிடைப்பதில் பல்வேறு சிக்கல் இருப்பதாகவே ஒரு தகவல் தெரிய வந்திருக்கிறது. மாணவிகளை தவறாக வழிநடத்த முயன்ற வழக்கில் பேராசிரியை நிர்மலா தேவிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கினீர்கள் கணேஷ்குமார், உங்களுக்கு நன்றி. மேலும் பல செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.